ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்தநாள் கொண்டாட அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வீடியோவில் இன்றைக்கி நான் வந்து காட்டன் நைட்டி இருக்குப்பா, போடலாம் 3 to 4 லைவ் வரலான்னு பார்க்குறேன். வாங்க எல்லோரும் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஆர்டர் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஃபர்தா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஃபர்தா கருப்பு கலரு ப்ளெயினாக வேணும் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக கொண்டு வரேன் சிஸ்டர். கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சிருந்தா ஆர்டர் போட்டுக்கோங்க, ஓகேவா? கருப்பு ஷால் இருக்கான்னு கேட்டாங்க. இன்ஷால்லா நான் கொண்டு வரேன், கூடிய சீக்கிரமே போடுறேன், ஓகேவா? போட்டதுக்கப்புறம் ஆர்டர் கொடுத்துக்கோங்க. டெய்லி 3 to 4 லைவ் வாங்க, அப்போ தான் நான் என்ன போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்ஷால்லா நான் வீடியோவும் போடுறேன். காட்டன் சுடிதார் இருக்குது, டாப்பு நல்லா அம்பர்லா சைஸ் அன்றைக்கி நான் காமிச்சேன். அந்த டாப் நான் இன்றைக்கி போடுறேன், பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா ஆர்டர் கொடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றும் நல்லா கிளாத்து, நல்ல கிளாத்தாக இருக்குது, நம்பி வாங்குங்க, நல்லாயிருக்கு. அந்த 600 போட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க 600 ஆமாம், 600 தக்கன உங்களுக்கு குவாலிட்டி இருக்கும், நம்பி வாங்குங்க, நல்லா இருக்குது அந்த டாப்பு. இன்ஷால்லா இதுக்கும் கம்மியாக நான் கொண்டு வர பார்க்குறேன், ஓகேவா? நைட்டி வந்து காட்டன் பியூர், நான் காட்டன் நைட்டி. நேற்று ஒரு பிரதர் ஃபோன் பண்ணியிருந்த மெசேஜ் போட்டிருந்தாங்க, பியூர் காட்டன் நைட்டி வேணும், அப்புறமா பட்டன் வச்ச நைட்டி வேணும், கோட் மாடல் வேணும்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக கொண்டு வர பிரதர். கொண்டு வந்த பிறகு ஆர்டர் கொடுங்க. ஒரு வாரம் பொறுத்துக்கோங்க, போட்டிருக்கேன், வரும். வந்த பிறகு நான் கண்டிப்பாக போடுறேன். ஷால் வந்து நேற்று நான் அன்றைக்கி ஒர்க்கு ஷால் காமிச்சேன், பாருங்கள். இது இப்போ நான் போட்டிருக்கிறது கூட பிளெயின் ஷால் தான், பாருங்கள், நல்லா தான் இருக்குது. இந்த ஃபர்தா வந்து நான் போட்டிருக்கிறது 500 ஜஸ்ட் 500 இந்த ஃபர்தா. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க எல்லாருமே இதை வந்து நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினாலும் 50 ஆகுவாங்க. இது ஒரு 3 எண்ணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரஃப்யூஸுக்கு சூப்பராக போட்டுட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. துவைக்க வாஷ் பண்ணவும் ஈஸியாக இருக்கும். நான் இதுதான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், 2 எண்ணம் எடுத்து. நல்லாயிருக்கு. இது பிளேன் ஷாலு 100 இதுவும் காலேஜ் பசங்க நிறைய பசங்க போடுறது நான் பார்த்துருக்கேன், அதான் நான் கொண்டு வந்தேன். சரி, நீங்கள் வாங்குவீங்க, ஆர்டர் கொடுப்பீங்க அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஷால் போடுங்க. இது நல்லா இருக்குது, இந்த ஷால் நைஸாகவும் இருக்குது நமக்கு போடுறதுக்கு. அந்த கெட்டுனா வந்து நமக்கு வந்து ரொம்ப உள்ள ஒரு அரிப்பு, ஒரு புழுக்கமாக இருக்குது அப்படிங்கலாம் ஒன்றும் இல்லை, நைஸாக இருக்குது, நல்லா இருக்குது, கலர் கலராக இருக்குது. இப்போ ஒரு பிரதர் என்ற வந்து 5 ஷால் போட்டிருந்தாங்க, அவங்க கல் ஒர்க் ஷால் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் இருந்தாலும் அனுப்பியிருக்கேன். இன்ஷால்லா வந்தோடனே அதையும் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அவங்க 5 ஷால் 2 ஆர்டர் கொடுத்தாங்க. நேற்று தான் நான் அதுக்கு கொரியர் போட்டு விட்ருக்கேன். நல்லா இருந்துச்சு அந்த ஷாலு, ஒர்க் ஷாலு. ஏன்னா நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போனால் கொஞ்சம் கல் வச்சு பர்தா போடணும், கல் வச்சு நம்ம வந்து ஷால் கட்டணும், அப்படி தான் நினப்போம், அப்படி தானே? அது வந்து அந்த ஷால் வந்து நம்ம கல்யாண வீட்டுக்கெலாம் போட்டு போக நல்லாயிருக்கும். அதுமாரி நான் ஒரு ஃபர்தா காமிச்சிருந்தேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க கல்லே இருக்கக்கூடாது, பிளேனாக இருக்கணும் அப்படின்ட்டு. சிஸ்டர், நான் உங்களுக்கு பிளேனாக கொண்டு வரேன். ஆனாலும் நான் காமிச்ச ஃபர்தா வந்து கையில் மட்டும்தான் கல் ஒர்க் கொடுத்துருந்தாங்க. பிளேன் ஃபர்தா தான் 700 கருப்பு ஃபர்தாவும் அதில் இருந்துச்சு, நான் காமிச்சேன். ஒரு மை ப்ளூவும் காமிச்சேன். கருப்பு தான் வேணும்னாங்க. 2 கலர் 2 டிசைன் காமிச்சேன். ஒன்று வந்து இந்த நான் போட்டிருக்க மாதிரி கருப்பு கலர், ஓகேவா? அது நல்லா தான் இருந்துச்சு. அவங்க சிஸ்டருக்கு அது பிடிக்கல, ஓகே, அவங்களுக்கு பிடிச்சதுன்னு அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை சிஸ்டர். நான் உங்களுக்கு கொண்டு வரேன் கண்டிப்பாக. அந்த நைட்டி வந்து பியூர் காட்டன் நைட்டிப்பா. ஒரு நைட்டியோட விலை வந்து 250 நைட்டி வந்து ரொம்ப பார்க்க சாஃப்டாக இருந்துச்சு, பியூர் காட்டன். அவங்க சொல்லி தரும்போதே என்கிட்ட அப்படி தான் சொல்லி தந்தாங்க. நல்ல ஒரு எங்கள் ஊரில் நான் அந்த நைட்டி எடுத்துகிட்டு வந்து பாதி போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நல்ல ஒரு கிளாத்து, எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும், ஓகேவா? அப்புறமா நேற்று ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன உங்களுக்கு வாயில் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவங்க சிஸ்டர் கேட்டது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, ஒரு காலத்தில் யாருமே நம்ம மாஸ்க் அணியாமல் வெளியே போக முடியல, அப்படி தானே? எத்தனை வருஷம், 1.5 வருஷமாக என்னவோ நம்ம வந்து மாஸ்க் அணி தான் வெளியில் போகணும். இப்போ அவங்க என்ன மாஸ்க் போட்டுக்கனால உங்களுக்கு வாயில் கொடுத்துருக்கான்னு கேட்குறாங்க. தயவுசெய்து சிஸ்டர் அப்படி யாரையுமே கேட்காதீங்க. சிஸ்டர் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, யாரோட மனசையும் வேதனைப்படுத்தாதீங்க, ஓகேவா? வேறு எல்லாருக்கும்
மத்தியானம் 3 மணி டு 4 மணி டு 4 மணிக்கு 4 மணிக்கு வந்து நான் லைவ் வரேன், வாங்க. கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உங்களே நம்பி தான் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த அக்கா எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.